கொரியர் மேடம். நேம் இது நான் தான். தேங்க்ஸ். என்ன நேமெல்லாம் புதுசா தோணுச்சு. இயல்னா இயற்கைன்னு அர்த்தம். யோசிச்சு பார்த்தப்ப என்ன மாதிரியே இருந்துச்சு, அதான். ரொம்ப வேகமாக போயிடுச்சுல. எப்படி இருக்காரு உங்கள்? ஆக்சுவலாக அப்போ நான் உங்ககிட்ட பொய் சொல்லியிருந்தேன் பிரசாந்த். நான் ஒன்றும் ரிலேஷன்ஷிப்லலாம் இல்லை. ஃப்ராங்காக சொன்னோன்னா, நீ அப்போ அவ்வளோ ஸ்டாக் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன்னை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐ டென்ட் வாண்ட் பி ஹார்ஷ் வித் யூ. உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. தேங்க்ஸ். காஃபி நல்லா இருந்துச்சு. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். டெலிவரி நிறையா இருக்குது. ஏதாச்சும்னா கால் பண்ணுங்கள். என் நம்பர் மாற்றலை, அதே தான். அம்மா எனக்கு போதுமா? இந்த ஒரு தோசை சாப்பிட நிறைய சாப்பிட்டேம்மா, எனக்கு போதுமா? என் நம்பர்லாம் இன்னும் இருக்கா? டெலீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். என் நம்பர்லாம் இன்னும் இருக்கா? டெலீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஏன் டெலீட் பண்ணல? ஒரு பக்கத்தை பார்த்து மட்டும் நான் இன்னசென்ட்னு நினைக்காதீங்க. ஹலோ, இன்னும் ஞாபகம் இருக்கா? பரவாயில்லையே. மறக்கக்கூடிய விஷயமா? அந்த நாள், அந்த 2 பக்க கதை, அந்த டீனேஜ் பொண்ணு. இன்னொன்று சொல்லவா? ஏ கிஃப்ட் டு மை சீக்ரெட் லவர். உங்கள் புக்கு பப்ளிஷ் ஆனதும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படித்தேன். முழு கதையும் தெரிஞ்சே ஆகணுன்ற ஆர்வத்தில். என்ன ஒரு ரைட்டிங்க, சான்ஸே இல்லை. எல்லாரோட லைஃப்லையும் அப்படி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. அறியாத வயசு, அப்படி கூட சொல்ல முடியாது, அரைக்குறையாக அறிஞ்ச வயசில் வர்ற அந்த, என்ன சொல்கிறது, கலப்படமே இல்லாத அந்த காதலும் அழகு தானே. ஆனால் அந்த லவ் அவளை அப்படி ஒரு விஷயம் பண்ண வைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அட்லீஸ்ட் அவன் முன்னாடியாவது போய் நின்றுக்கலாமே. அப்படி ஒருத்தர் இருந்தான்றதே அவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு படித்தப்போ ஒரு 2 டவுட் இருந்துச்சுங்க. கேட்கலாமா? ஆ கேளுங்க. அவ்வளோ காஸ்ட்லியான மொபைலை கிஃப்டாக வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு ஏது காசு? அப்போ நீங்கள் கதையை சரியாக படிக்கலைன்னு நினைக்கிறேன்.
நிறைய கேள்விக்கான பதில் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கும். என்ன ஒன்று, அதுதான் பதில்னு நமக்கு அப்போ தெரியாது. இன்னொரு முறை படிச்சு பாருங்க, கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னது? ஆத்தர் சைன் பண்ண காப்பி கிடைக்குமா? அதுக்கு என்ன, தந்துட்டா போச்சு. Trying to call is currently not reachable. Please try again later. The number you are trying to call is currently not. The number you are trying to call is. ஹே, எங்கே இருக்க நீ? 2 நாளாக உன்னை பார்க்கவும் முடியல, ஃபோன் பண்ண ரீச்சும் ஆகலை. நான் தான் சொன்னேனே என்னோட செகண்ட் நாவலுக்காக ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன்னு. சரி, ஓகே. நான் ஒரு ரூம் வெளில தான் இருக்கேன். சீக்கிரவா. எனக்கு இங்கே லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ பேசாமல் கிளம்பு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இல்லை பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். நீ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வா. ஹே, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஹலோ. ஹே, ஹலோ. ஹலோ. ஐ ரைட் வாட் ஐ சி. நீங்கள் மனசு உருவாக்குற கற்பனையை நம்புவீங்களா, இல்லை கண்ணு காட்டுற நிஜத்தை நம்புவீங்களா? சும்மா ஒரு ரூம்லேயே யோசிச்சு எழுதுனா அது வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். ஒரு தேடல் வேணும். அந்த தேடல் இருந்தால் தான் நம்ம கதைக்கு உண்மையோட சேர்த்து உயிரையும் கொடுக்க முடியும். ஏய், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியா நீ? எங்கே போயிருந்த? என் புக்குக்கு ரீசர்ச் பண்ண ஃபீல் ஒர்க். இந்த கருமத்துக்கு தானே. What the fuck? ஏய், இதெல்லாம் எப்படி? லுக் பிரசாந்த், உன்கிட்ட இதை பற்றி சொல்லக்கூடாதுலாம் நான் நினைக்கல. ஆனால் சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பியோன்ற பயத்தில் தான் நான். சரி, மழை வர மாதிரி இருக்கு, உள்ளே போய் பேசிக்கலாம் வா. கையடி. தொடாத என்ன இந்த அசிங்கமான கையால். என்ன சொன்ன? சும்மா நிறுத்திடி. கண்டவன் கூடலாம் வந்து பத்தினி வேஷம் போடுறியா? பிரசாந்த், நான் உன்கிட்ட இதை மறைக்கணும்லாம் நினைக்கல. நான் சொல்ல போகிற விஷயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மெச்சாரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐ வாண்டட் டு ரைட் எரோட்டிக் நாவல்ஸ். இங்கே பாரு, நம்ம பேச போகிற விஷயத்துக்கு சொல்ல போகிற கதைக்கு செக்ஸ் ஒரு டூல், அவ்வளோதான். இட்ஸ் ஆர்ட், இட்ஸ் ஜஸ்ட் பியூர்லி ஆர்ட் பிரசாந்த். எப்படி கண்டவன் கூடலாம் வந்து அது ஆர்ட்னு சொல்கிற? லோக் பிரசாந்த், வெளியில இருந்து பார்க்குற உனக்கு இதெல்லாம் காம்ப்ளிகேட்டடாக தான் தெரியும். இன்ஃபேக்ட் இட்ஸ் ஜஸ்ட் ரியலி சிம்பிள். லவ்வும் செக்ஸும் வேற வேற விஷயம். நீ கண்டவன் கூடலாம் வருவ, அதை நான் புரிஞ்சுக்கணும். செக்ஸ்னால் உனக்கு அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்லை. அம்மா அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் எத்தனையோ ஸ்ட்ரேஞ்சர்ஸை என் கதைக்காக மீட் பண்ணியிருக்கேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். உனக்கு தான் தெரியுமே, அந்த மாதிரி இந்த கதைக்கு தேவைப்பட்டது செக்ஸ். அதனால அதை செஞ்சேன். அப்போதான் என் கதைக்கு என்னால் உண்மையோட சேர்த்து
உயிரையும் கொடுக்க முடியும். அது வெறும் செக்ஸ் பிரசாந்த். பட் ஐ லவ் யூ டு த கோர். ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோயேன். யுவர் லாஜிக் எப்படி? லவ்வும் செக்ஸும் உனக்கு வேற வேற இல்லை. கள்ளப்படமே இல்லாத ஒரு காதலோட வெளிப்பாடு தாண்டி காமம்னு நான் நம்புகிறேன். நீ சொன்னியே பெரிய லிஸ்ட்டு, அதுக்கு தமிழில் பச்சையாக ஒரு பேர் இருக்கு. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் நமக்குள்ள ஒத்து வராது. வாட்? இதோட முடிச்சுக்கலாம். மேபி நான் பண்ணது தப்பாவே கூட இருக்கு. கியூ பிரசாந்த், மேபி. ப்ளீஸ் பிரசாந்த், பிரசாந்த், பிரசாந்த். எனக்கு என்னமோ அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது ராமசாமி. ஆமாம் சார், எனக்கும் அவனுங்க சொல்கிறது உண்மைன்னு தான் தோணுது சார். சுமேஷ் சார் இங்கே வா. நேற்று நைட்டு நான் இங்கே போயிருக்க கூடாதுடா. டேய், அவர் காதில் விழுந்துட போதுடா, கம்முன்னுடுறா. டேய் 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 டேய், இப்போ எதுக்குடா அழுவுற? டேய், எதனா பண்ணி என்னையும் கோத்து விட்றாதடா. நேற்று நீ சொன்ன மாதிரி கம்முன்னு மூடின்னு பண்ணியிருந்துருக்கணும். பயத்தில் என்னென்னமோ யோசிச்சு இப்போ இப்படி வந்து நிற்குது. அவளை நான் விட்டு வராமல் இருந்திருந்தா இந்நேரம் கண்டிப்பாக உயிரோடு இருந்திருப்பாள்ல. கடைசி வரை அவள் என்ன சொல்ல வந்தான்னு கூட நான் கேட்கவே இல்லைடா. அவள் சாவுக்கு நானே காரணமாயிட்டேன்டா. சரிடா. டேய், அவளை அந்த வார்த்தை சொல்லி திட்டினதுக்கு எனக்கு ஒரு வாரமாக தூக்கம் இல்லை வந்துட்டா. நேற்று அவளை பார்க்க போயிருந்தேன். ஆனால் அவள் செத்து கிடந்தாடா. சுந்தரேசா, எனக்கு மன்னிப்பே கிடையாதுல்லடா. சுந்தரேசா, அப்படிலாம் எதுவும் இல்லைடா, நீ கொஞ்சம் கம்முன்னுடுறா. ஏய் டேய், என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் ஜெனிஃபர், எல்லாமே சடசடன்னு ஒரு செகண்டில் நடந்துருச்சு. எங்கே போனாலும் டெட் எண்டாகவே இருக்கு. இனி புதுசாக தான் ஏதாவது ஒரு வழி யோசிக்கணும். சார், அசோக் வீட்டுக்கு போன கேஷோட சோர்ஸை ட்ரேஸ் பண்ணியிருந்தேன் சார். இங்கே போரூரில் ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் தான் சார். சூப்பர் ஜெனிஃபர், எனக்கு உடனே இந்த லொக்கேஷனை மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிட்டேன் சார். ஓ, 1 செகண்ட். ஓகே ஜெனிஃபர், நீங்கள் லொக்கேஷனுக்கு வந்துருங்க, நாங்கள் வந்துடுறேன். ஓகே சார். யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில் தெரியுமா? சார், யார் என்னன்னெலாம் தெரியாது சார். 14 டிஜிட் சீக்ரெட் கோட் நம்பரை கொடுத்தா நாங்கள் அமௌண்ட்டை கஸ்டமர் கையில் கொடுத்துருவோம். என்னங்க சொல்கிறீங்க? லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு ஐடி கூட வாங்கி வைக்க மாட்டீங்களா? இது லீகல் இல்லீகல் ரெண்டும் கலந்த பிஸ்னஸ் சார். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறோம். ஃப்ராங்காக சொல்லணுன்னா அவாலா மாதிரி சார். உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட சில ஆஃபீஸர்ஸ் மினிஸ்டருக்கெலாம் இதில் லிங்க் இருக்குது சார். அதெல்லாம் இப்போ தேவையில்லை. வந்தவன் ஆள் எப்படி இருந்தானாச்சும் தெரியுமா? ராமசாமி சார், அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு புக் எழுதியிருக்கா. ஆமாம் சார். அவள் யதார்த்தத்தை எழுதுறவ. அவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்திருந்தா அது அந்த புக்கில் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இருக்கலாம் சார். அந்த ஃபோன் நம்பர் லிஸ்ட் எடுங்க. ஒன் செகண்ட். ஹலோ. மிதுன், இயல் கடைசி ஒரு புக் எழுதுனான்னு சொன்னீங்கல்ல, யா, அதை எந்த பப்ளிஷர்கிட்ட கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியுமா? ஐ நோ தட். Black Pearl Publications.